தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நாலாபுறமும் வெள்ளம் சூழ்ந்த நிலையிலும் கட்டுமான பணி அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக தொடரும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருந்த ஏராளமான பிளாட்டுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் பல்வேறு கட்டிடங்களை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ஒரு சில கட்டிடங்களின் மேல் மாடியில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக பல வீடுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2,10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளில் 2,25,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே அஞ்சட்டி வழியாக ஓசூர் செல்லும் சாலையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் 86,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. கடல் போல் காட்சியளிக்கும் கொள்ளிடம் ஆற்றின் கழுகு பார்வை காட்சியை பார்க்கலாம். குமாரபாளையம் அருகே நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் காவிரி ஆற்றுப்பகுதியில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் ரம்மியமான காட்சியை தற்போது பார்க்கலாம்.
கொள்ளிடம் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சி பட்டுக்குடி, கூடலூர், புத்தூர், குடிக்காடு ஆகிய கிராமங்களுக்கு இன்று மாலை 8 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் சுமார் 2 லட்சம் கன அடி வந்தடைய உள்ளதால் நமது கிராமத்தைச் சேர்ந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் தங்களது கால்நடைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுமாறும். நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்ட் ஆகிய அணைகள் சுமார் 80% நிரம்பியுள்ளன. முக்குருத்தி அணை நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் பைக்காரா அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் 110 அடி உயரம் கொண்ட பைக்காரா அணை நிரம்பியது. உபரி நீர் 3 மதகுகளில் வெளியேற்றப்பட்டு வருவதால் மாயாராற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆற்றில் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.